பொன்னிவள நாடு, வீரத்துக்கு பெயர் போன வீரப்பூர். ஒரு தாயின் சபதத்தால் பிறந்து வாழ்ந்து மறைந்த 2 சிங்கங்களின் வரலாற்றை நோக்கி நீங்களும் வாங்க என்னோட விஷுவலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. வீரப்பூர்னாலே மிகப்பெரிய அளவில் திருவிழா நடக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். பொன்னர் சங்கர் காலத்திலிருந்து இங்கே பெரியகாண்டியம்மன் கோவில் இருக்குது. அதே போல் வீரமலை அப்படிங்கிற ஒரு பெரிய மலை இருக்குது. 7 மலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பார்க்க முடியல. பெரியகாண்டியம்மன் தவம் செஞ்ச இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அம்மன் கோவில் மட்டும் இல்லாமல் பொன்னர் சங்கர் கோவில் முன்னாடி பெரிய அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குதிரை மேலே மகாமுனி மற்றும் வீரமலை சாம்பவன் சிலைகளும் இருக்குது. அதே போல் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரின்னு சொல்கிறாங்க. பூசாரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்துக்காகவே பூஜை பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே இங்கே இருக்கிற பூசாரிகள் காசு 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 இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாலும் இல்லை கையில் ஒரு நெல்லிக்கனியை கொடுத்துட்டு 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, 50 ரூபா போடு, 500 ரூபா போடு, 5000 போடுங்கிற வரைக்கும் இருக்குது. இங்கே முக்கியமாக இந்த பொன்னர் சங்கர சிலை வச்சுருக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்குறதுக்கு 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. வீரப்பூர் பகுதியில் பல கோவில்கள் இருக்கு. அந்த இடங்களில் மக்கள் அனைவரும் சரிவர தரிசனம் செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி நாம் சொல்லலாம். நம்மளுடைய அரசாங்கம் அந்த கோவில்களை அறநிலைத்துறைக்கு கீழே கொண்டு மக்கள் அனைவரோட தரிசனத்துக்கும் சரிவர வழி செஞ்சால் அனைத்து மக்களும் தங்களோட தரிசனத்தை சரிவர செய்வாங்கன்னு சொல்லி நாம் சொல்லலாம். இந்த பகுதிகளில் என்னென்ன சிலை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னரோட சிலைகள் இருக்குது, சங்கரோட சிலை இருக்குது, மாயவர் அதாவது பொன்னர் சங்கரோட குரு தான் மாயவர், அவரோட சிலையும் இங்கே இருக்குது. வீரபாகு இவரும் பார்த்திங்கன்னா அந்த குலத்தை சார்ந்தவர் தான். இவர்களோட சிலைகள் எல்லாமே அந்த கோவிலில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற இடம் மாண்ட இடம். அதாவது பொன்னர் சங்கர் போர்க்களத்தில் இறந்த இடத்தை தான் மாண்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல பொன்னர் இறந்ததாகவும், பொன்னர் இறந்ததை தாங்க முடியாத, அவர் இறந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் சங்கரும் அவரோட வாளால் குத்திக்கிட்டு இறந்ததாகவும், அடுத்து அவரோட நண்பரான சாம்புவனும் இவர்கள் 2 பேரும் இறந்தது தாங்க முடியாமல் அவரும் இறந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த இடங்களில் இருக்கிற கற்கள் பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியுது இல்லைங்களா? இந்த கற்களோட நிறங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இங்கே ஒரு பெரிய பாறை இருந்ததாகவும், அந்த பாறையின் மேல் பட்டு தான் அவங்க உயிர் போனதாகவும், அந்த ரத்தம் பட்டு தான் இந்த பாறைகள் இந்த நிறத்தில் மாறியதாகவும் வரலாறு சொல்லுது. போகிறது நந்தவனம்னா என்னென்னா, பொன்னர் சங்கருடைய தாய் தகப்பன் மற்றும் அவருடைய தங்கச்சி வாழ்ந்த இடத்தை தான் நந்தவனம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய கிணறு. இந்த கிணறுல முழுசாக பணமாக போட்டுட்ருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சரியாக தெரியல. ஆக மட்டும் இந்த இடமே பார்த்திங்கன்னா பசுமை சூழ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு காடாகவும் தோட்டமாகவும் இருந்தது. பசுமையாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் தோண்டி கருப்பசாமி கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா முழுக்க நடந்து போகிற பாதை முழுக்க, அந்த பாதையிலிருந்து தொடங்கி கோவில் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேல் மற்றும் திருசூலத்தால் பெரிய அரண்கள், ஆயிரக்கணக்கான வேல்களும் ஆயிரக்கணக்கான திருசூலங்களும் அங்கே அரண் மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு பாதையும் பெண்களுக்கு ஒரு பாதையும் பிரித்து அனுப்புகிறாங்க.
அது என்ன காரணம்னு சொல்லி தெரியலை. ஆண்கள் வந்து இடது பக்கமாகவும் பெண்கள் வந்து வலது பக்கமாகவும் போகணும். ஏன்னா இடது பக்கமாக போகும்போது நாம் கடவுளை கொஞ்சம் பக்கத்தில் நின்று தரிசிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இன்னும் அங்கே வழங்கப்படலை. இங்கே வேல் திரிசூலம் மட்டும் இல்லாமல் மணிகளும் பிரார்த்தனை செய்யப்பட்டு மணிகளும் கட்டப்பட்டு இருக்கு. பெரிய பெரிய மணிகளும் பிரார்த்தனை செய்யப்பட்டு அங்கு வச்சிருக்காங்க. சூலம் திரிசூலம் மாதிரி மணிகளும் இருக்கு. இந்த பகுதி பொன்னிவள நாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்தாயி பவளாயி இவர்களோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. முத்தாயி வந்து பொன்னரோட மனைவி, பவளாயி வந்து சங்கரோட மனைவி. அவங்க 2 பேரோட சிலைகள் மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பொன்னர் சங்கரோட அம்மா அப்பா, அதாவது குன்றுடையான், தாமரை நாச்சியா இவர்களோட சிலைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம்தான் அவங்க ஆட்சி பண்ண இடம். ஆதலால் இவர்களோட குருவான மாயவரோட சிலையும் இங்கே இருக்குது. பொன்னர் சங்கரோட குரு மாயவர்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆம்புவன் இவர்களுடைய சிலைகளும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எங்களைய பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை. அது எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லணும். இதற்கு முன்னாடி படுகளம் வரைக்கும் அவர்கள் கொடுத்த விபூதியை வந்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இங்கே இருக்கிற மரங்களெல்லாம் நம்ம உத்து பார்த்தோம்னா எந்த மரமுமே அசையாது. அது எதற்கு ஏன் அப்படிங்கிற காரணமும் தெரியல. எந்த மரமுமே ஒரு துளி கூட அசையாது. ஆனால் ஒரு காடு மாதிரியான இடத்துல. கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது பொன்னர் சங்கருடைய சிலை. இங்கே தான் வந்து கடைசியாக பார்த்து முடித்த இடமும்.